சார், இப்போ இந்தியன் நேஷ்னல் மீடியாவை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். குறிப்பாக எப்படி இந்தியன் நேஷ்னல் மீடியா பாஜகவுக்கு சாதகமான செய்திகளை போட்டுட்டு இருக்காங்க, எதிர்க்கட்சிகள் எப்படி டார்கெட் பண்ணி நியூஸ் போடுறாங்க, கோடி மீடியா, இந்த விஷயங்கள்லாம் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ இந்தியன் மீடியாவை பொறுத்தளவில் இந்த லாஸ்ட் 10 years ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி. அது காரணம் என்னென்னா, பிஜேபிக்கும் ஃபுல் மெஜாரிட்டி இருந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இந்தியன் மீடியாவும் நல்லா ஃபுல் சப்போர்ட்டை வந்து பிஜேபிக்கு கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க முன்னாடி இருக்க அந்த புத்தகம் ஆகார் பட்டேல் அவர்களோட பிரைஸ் ஆஃப் மோடிஎஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. டேட்டா வைஸ் எப்படி இந்தியன் மீடியா குறிப்பாக எதிர்க்கட்சிகளை டார்கெட் பண்ணுறாங்க, ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயங்களை கிளியராக அவர் பேசியிருக்கார். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அந்த வகையில் பாஜகவோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் அவங்க தான் பவரில் இருக்காங்க. ஸோ இது இந்தியன் மீடியாவோட அந்த ஸ்டாண்டை மாற்றுமா? இதுக்கு முன்னாடி இருந்தது போல் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை இப்போ பாஜக பலவீனமானனால அவங்களோட சப்போர்ட்டையும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிப்பாங்களா? இல்லை, பெரிய அளவில் நேஷ்னல் மீடியா மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸில் வந்து பிஜேபி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது மீடியாவை வந்து டேம் பண்ணுற அளவுக்கான மெஜாரிட்டி, லெஸ் மெஜாரிட்டின்னு என்னால் இதை எடுத்துக்க முடியல. இப்போ 240 இருக்குது, 272 இஸ் தி மெஜாரிட்டி மார்க். 240 3 கட்சிகள்லேயே அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடுது. தெலுங்கு தேசத்தோட 16, நிதிஷ்குமாரோட 12, 28, சிராக் பாஸ்வான் 5, 33. தட் கம்ஸ் டு 273. அதை தாண்டி வெளியில் அவங்களுக்கு ஒரு 23 சீட் இருக்குது. ஸோ லெஜிஸ்லேஷன்ஸை பாஸ் பண்ணுறதுல, சட்டங்களை, மசோதாக்களை நிறைவேற்றுறதுல எல்லாம் வேணால் சில நெருக்கடிகள் இருக்கலாம். பார்லிமெண்ட்டில் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டில் நெருக்கடிகள் இருக்கலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து மீடியா கடந்த 10 ஆண்டுகள் எப்படி கோடி மீடியானா மடியில் உட்கார்ந்துருக்கும். கோடினா மடி. சில பேர் மோடி கோடி 2 ஒன்றுன்னு வந்து ரைமிங்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அல்ல, முதல்ல புரிஞ்சுக்கணும். கோடினா மடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம். ஸோ கோடி மீடியா வந்து பிஜேபி வந்து மோடி டேம் பண்ணார். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விளம்பரங்களை வாரி விட்டார். அந்த ஓனர்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் நூற்றுக்கணக்கான கோடி வந்து கொட்டுது, பணம் கொட்டுன்னு கொட்டுது. ஆகவே அவர்கள் வந்து ஒட்டுமொத்த மீடியாவையும் கோடி மீடியாவாக்கி மோடி கரடியில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த 3வது ஆட்சி காலத்தில் அன்லஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ், பெருசாக ஏதாவது நடந்தாலே தவிர 10 ஆண்டுகளில் இருந்ததுலேருந்து மாறி ஒரு உண்மையான மீடியா ஹவுஸாக அவங்க 1989 14 வரைக்கும் 25 வருஷம் இந்தியாவில் வந்து அற்புதமான காலம். இந்த 25 வருஷம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட். அதனால தான் வந்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரி இருந்தது, இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் இருந்தது, இண்டிபெண்ட் லெஜிஸ்லேச்சர் இருந்தது, இண்டிபெண்ட் மீடியா இருந்தது. பொற்காலம் இது 89 2014 வரைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 14க்கு பிறகு அது தலைகீழ போயிடுச்சு. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனாக கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. மிகப்பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆனது மீடியா. கம்ப்ளீட்டாக கோடி மீடியாவாக மாறி போச்சு. இது இப்போ உடனே மாறும் இந்த ஆட்சி காலத்தில். அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year மாற்றம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இந்த ஆண்டு 3 தேர்தல்கள் வருது. மகாராஷ்டிரா, ஹரியானா அண்டு ஒன் மோர் ஸ்டேட் ஜார்க்கண்ட் தான் நினைக்கிறேன். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் ஐ சப்போஸ். அங்கே வந்து பிஜேபி படுதோல்வியை சந்தித்தால் நிச்சயமாக மீடியாவுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும். பிஜேபி அங்கே ஒரு இழுபறியில் வருது அல்லது மெஜாரிட்டியை பிடிச்சிடுதுன்னா அகைன் இப்போ ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்குல்ல, அது கூட வந்து இல்லாமல் போகும். பேக் டு ஸ்கொயர் ஒன்றுன்ற மாதிரி போயிடும். ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டு எலெக்ஷன் இருக்குன்றாங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய அடுத்த 6 மாத காலங்களில் வரக்கூடிய இந்த 4 மாநில தேர்தல்களை பொறுத்து மீடியா தன்னுடைய பவரை உசர்ப்பு பண்ணுமா என்பது நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன், நியூஸ் லாண்ட்ரியா எங்கேன்னு தெரியல. ஒரு ஆர்டிக்கல் என்னென்னா, இந்த வரப்போகிற ஆண்டுகளில் இந்தியன் மீடியாவில் நிறையா மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பாக என்னென்னா, இப்போ எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங் ஆனனால இனிமேல் போன 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சிகளை புறக்கணித்த மாதிரி மீடியானால் புறக்கணிக்க முடியாது. ஸோ எதிர்க்கட்சிகளை அகாமடேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. 2வது, மோடி அவர்களோட அந்த இமேஜும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ இப்போ பிஜேபி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சிங்கிள் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ முன்னாடி அவங்க அக்ரெசிவாக ரேடிக்கலாக இந்தியன் மீடியா வந்து அவங்களுமே பிஜேபி டோனில் பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் இனி ஃபியூச்சரில் பேச முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மீடியாலே நிறைய மாற்றங்கள் வரும். மீடியா ஹெட்ஸ் எல்லாம் மாறுற வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். ஸோ மீடியாவோட கேரக்டர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அதோட சாராம்சம். ஐ திங்க் இது we'll have to wait for at least an year எனக்கு தோணுது, ஆர் அட்லீஸ்ட் ஃபார் 6 to 8 months. இந்த எதிர்க்கட்சிகளுக்கு பலம் கிடைத்திருப்பது உண்மை. கன்சல்டேட் ஆகிருக்காங்க உண்மை. பழைய மாதிரி பிஜேபி ஆட முடியாத உண்மை. ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்லாம் டஃப்பாக இருக்கும் உண்மை. பர்செப்ஷன் வைஸாக எதிர்க்கட்சிகள் பவரை வந்து உசர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே உண்மை தான்.
பட் கன்சல்டேட் பண்ணுறாங்களான்றதை தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் சொன்னேன், சேஃபர் சைடு வந்து 6 to 8 months நம்ம வெயிட் பண்ணோம். இந்த 3 மாதம் ஜம்மு காஷ்மீரோட சேர்ந்து அந்த 5 மாநில தேர்தல்கள் வந்து ரொம்ப க்ரூஷியல். இதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஓரளவு சொல்ல முடியும். பட் தெர் இஸ் அ ஹோப், அதில் சந்தேகம் இல்லை. ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்று தென்பட ஆரம்பித்திருக்கிறது என்பது உண்மை. பழைய 10 ஆண்டுகள் மாதிரி, கழிந்த 10 ஆண்டுகள் மாதிரி இது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம், நான் ஒத்துக்கிறேன். பட் உறுதியாக நம்ம இதை சொல்லணும்னா வில் ஹேவ் டு வெயிட், வி ஹேவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இந்த ஜூரிஸ் எட்டு அவுட்டுன்னுவாங்க, அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அவகாசம் தேவைன்னு தான் எனக்கு தோணுது. பட் நம்பிக்கை ஒளிக்கீற்றுகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன என்பது வந்து உண்மை. ஏன்னா 10 வருஷமாக மோடி செய்த அட்டூழியம் அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபியால் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா, அந்த மீடியா நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடியுதுன்னா, அவங்க மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு எஃபோர்ட் நிறையா போடுறாங்க. அதுக்கு ஒரு டீம் எல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை தான் ஆகார் பட்டேல் அவரோட புக்கில் சொல்லியிருக்கார். மீடியா மேனேஜ்மெண்ட் நடக்குது, குறிப்பாக ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட், இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. எந்த இஷ்யூவை கரெக்டாக ஹைலைட் பண்ணணும், யாரை டார்கெட் பண்ணணும், எதை பெருசாக பூதாகரமாக்கணும், இந்த விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டிலையும் நடக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ 2014 ஃபஸ்ட் டைமாக பிரசாந்த் கிஷோர்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. ஃபஸ்ட் டைமாக அந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் எலெக்ஷனை மேனேஜ் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் இப்போ பிஜேபியும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. பிஜேபி 400 ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற அந்த கேள்வி எல்லாம் மறந்துட்டாங்க. 400 ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற விஷயத்தை எல்லா மீடியாவும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய அந்த ட்ரெண்டெல்லாம் இப்போ இங்கே பார்க்க முடியும். இப்போ தமிழ் மீடியாவும் பார்த்தோன்னா திமுக அலையன்ஸ் 200 ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இப்போ அங்கே நார்த்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த மீடியா ஸ்ட்ராட்டஜி, அந்த விஷயங்கள்லாம் இப்போ இங்கேயும் வருதுன்னு தோணுது. அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை. நிறைய விஷயங்கள் வந்து நார்த்தில் மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணது இங்கே 2021 பிறகு, இங்கே கவர்மெண்ட் மாறின பிறகு, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி அதை கண்டிப்பாக வந்து பல விஷயங்களை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது உண்மை தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி கோடி மீடியாவோ இங்கே வந்து கோடி மீடியான்னு சொல்ல முடியாட்டியும் கிட்டத்தட்ட அதை ஒத்த ஒரு நிலை தான் இங்கே காணப்படுகிறது. கம்ப்ளீட்டாக கோடி மீடியான்னு சொல்ல முடியாது. பட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே 90% இவங்க வந்து கோடி மீடியாவாக தான் இருக்காங்க என்பது தான் உண்மை, வருத்தப்பட வேண்டிய உண்மை. ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு பிரமாதமாக செய்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நெரேட்டிவை பெரிய அளவில் டிஎம்கே தான் கண்ட்ரோல் பண்ணுது, உண்மை. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஐடி விங்கு, அவங்களுடைய மீடியா மேனேஜ்மெண்ட் டீம்ஸு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், தே ஆர் ஸ்பெண்டிங் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தப்பு ரேட்டுன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல. எல்லா கட்சியுமே அதை பண்ணுறாங்க. ரூலிங் பார்ட்டியும் அதை பிஜேபி பண்ணுது, இப்போ இன்னும் சில மாநில கட்சிகளும் இதை பண்ணுறாங்க, இங்கே திமுக பண்ணுது. இதை பண்ணலன்னா நீங்கள் இன்றைக்கி மாடர்ன் டே பாலிடிக்ஸில் இருக்கவே முடியாது, ஃபைன். பட் எந்த லெவலுக்கு அவங்க பவரில் இருக்கும்போது இதை வந்து ஸ்டேட் மெஷினரியை யூஸ் பண்ணி அவங்க மீடியா நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து சிமிலாரிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரைக்கிங். அங்கே டெல்லியில் நடக்கிறது தான் வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட நடக்குது. உதாரணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டாலின் சொல்லார் 200+ மிஷன் 200ன்றார். இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்தது? எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் மோடி என்ன சொன்னார்? அப்கி பார் 400 பார்னு. அப்கி பார் 400 பார்னு அட்லீஸ்ட் எலெக்ஷன் வரத்துக்கு 2 மாதம் முன்னால் சொன்னாங்க. இது எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து 200+ன்னு சொல்லும்போது அது சீஃப் மினிஸ்டரோட கருத்து, அது அவருக்கு உரிமை இருக்குது, அது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து பொதுவெளியில் வச்சு என்டையர் மீடியா டிபேட்டும் வந்து ஒரு 3 நாள் குறையாமல் வந்து இப்போ டெலிவிஷன்லேயும் பிரிண்ட்லேயும் சேட்டலைட் சேனல்லையும் அதுவே சுழண்டு அடிக்குதுன்னா திஸ் இஸ் நாசியேட்டிங் அண்ட் டேஞ்சரஸ். இது அவலமானது, ஆபத்தானது. ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த பப்ளிக் மீடியா நெரேட்டிவுமே எப்பயுமே வந்து டிஎம்கே என்ன கட்டமைக்குதோ அதை சுற்றி தான் சொல்லுது. எதிர்கட்சிகளுக்குரிய ஸ்பேஸோ அல்லது வந்து எதிர்கட்சிகளுடைய குறைகளை பற்றி விமர்சிப்பதற்கு இதை இப்படி சொல்லணும், எதிர்கட்சிகளுடைய உள் விவகாரங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கு ஒதுக்குற நேரத்தை திமுக அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி விவாதிப்பதில் மீடியா செலவிடவில்லை என்பது தான் ஃபேக்ட். நீங்கள் ஒன்றும் இல்லை, கடந்த 3 மாதமாக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுலேருந்து மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 months நீங்கள் வந்து இரவு நேர இந்த விவாதங்கள் ஒரு 14 தொலைக்காட்சிகள் எடுத்திங்கன்னா மீடியா அஜெண்டா செட்டிங்காக தான் ஈவினிங் 7 to 10 நடக்கக்கூடிய அந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி 90%க்கு மேலே வந்து பிஜேபி, ஏடிஎம்கே, அதன் பிறகு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி, அதன் பிறகு கடைசியாக தான் வந்து மாநில அரசோட செயல்பாடுகள் ஹார்ட்லி 10% இருக்கும். என் மாநிலத்தில் பிரச்சனைகளே இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருநெல்வேலியில் இந்த இன்சிடெண்ட், சிபிஎம் ஆஃபீஸ் இன்சிடெண்ட்டை அது எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக லோக்கலைஸ் ஆக்கிட்டாங்க.
ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லோக்கலைஸ் ஆக்கிடுச்சு, எதிர்க்கட்சிகளும் அதை லோக்கலைஸ் ஆக்கிட்டாங்க, மீடியாவும் லோக்கலைஸ் ஆக்கிடுச்சு. த இஷ்யூ ஹஸ் பின் கம்ப்ளீட்லி லோக்கலைஸ்டு. அப்போ பொன்முடின்னு ஒரு மந்திரி வந்து நம்ம பல தடவை பேசியிருக்கோம், போன டிசம்பர் மாதம் கன்விக்ட் ஆகிறார். எ சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்டட்னா இன்ஸ்டன்டேனியஸ்லி டிஸ்குவாலிஃபைடு. ஒரு நாள் காலையில் 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, கன்விக்ஷன் அடுத்த நாள் சென்டென்சிங் வருது. அந்த நிமிஷமே அவர் பதவி இழந்துட்டார். ஜெயிலுக்கு போவாரா இல்லையான்றது தான் 2 நாள் பொறுத்து தெரிய போகுது. ஏன்னா கன்விக்ஷன் 3 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ஸ்பாட்லேயே ஜெயிலு, இல்லைனா உடனே பெயில் கொடுக்கலாம். நேஷ்னல் மீடியா அதை எடுத்து பெருசாக பேசுகிறான். ஈவினிங் டிபேட் நேஷ்னல் மீடியாவில் நடக்குது. சரி, அவன் பிஜேபியில் மந்திரி போனால் பண்ண மாட்டான், அது வேறு விஷயம். நேஷ்னல் மீடியா தமிழ்நாட்டில் பொன்முடி கன்விக்ட் ஆன அன்னைக்கு டிபேட் பண்ணது. தமிழ்நாட்டில் 7 மணிலேருந்து 10 மணி டிபேட்டில் தெர் வாஸ் கம்ப்ளீட் டெட் சைலன்ஸ். சார், இப்போ இந்த சிபிஎம் ஆஃபீஸ் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, இந்த இஷ்யூ பார்க்குறேன் முக்கியமான இங்கிலீஷ் ஊடகங்கள் வந்து அதை டச் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது டிவி நான் பார்க்கல, பிரிண்ட் மீடியா பார்த்தா இந்தியா டுடேலாம் அதை டச் பண்ணியிருக்காங்க. எஸ் அவங்க சீரியஸாக இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேங்க, ஒரு நியூஸ்ன்ற முறையில் இஃப் யூ ஆர் அ பர்ஃபெக்ட் நியூஸ் மேன், யூஆர் நியூஸ் பர்சன், இஃப் யூஆர் அ பர்ஃபெக்ட் நியூஸ் பர்சன், தட்ஸ் அ ஹெட்லைன்ஸ் நியூஸ். ரைட். நான் சொல்கிறது பர்ஃபெக்ட் நியூஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா, இஃப் யூஆர் அ ஜேர்னலிஸ்ட், 100% நான் சொல்லுவேன், இட்ஸ் அ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ உண்மையிலேயே சுய மரியாதை உள்ள ஒரு பத்திரிகையாளனாக இருந்தீங்கன்னா, இட்ஸ் அ பேஜ் ஒன் நியூஸ். ஹெட்லைன் சேனலில் வந்து ஹெட்லைன் நியூஸு டிபேட் அன்றைக்கி செகண்ட் டிபேட்டாவது அது இருக்கணும் குறைஞ்சபட்சம். எதுவுமே இல்லை. பொன்முடி கேஸ் எடுங்க, அன்றைக்கி எவனுமே டிஸ்கஸ் பண்ணல தமிழ்நாட்டு மீடியாவில். நேஷ்னல் மீடியா அதை டிஸ்கஸ் பண்ணுறான். அடுத்த நாள் அவருக்கு கன்விக்ஷன் 3 வருஷம் கொடுத்து பெயில் கொடுத்த பிறகு தான் அதை டிபேட் பண்ணுறான். எந்த அளவுக்கு மீடியா வந்து சப்சர்வியண்ட்டாக இருக்குன்றதுக்கு இது கிட்டத்தட்ட கோடி மீடியா தாங்க இது. நான் சொல்கிறது பொது வெளியில் இருக்க விஷயங்களை வச்சே சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த போக்கு வந்து இப்போ 10 வருஷமாக மோடி அங்கே டெல்லியில் பண்ணதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான். இது பெங்காலில் நடக்குதுன்றாங்க. ரைட். திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் பெங்கால். மம்தா பானர்ஜிக்கு தான் நடக்குது. ஆகவே இது வந்து ஜெகனுக்கு நடந்தது, இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு நடக்கும். ஆகவே இது வந்து ரொம்ப ஆபத்தான, மிக மிக ஆபத்தான போக்கு. நீங்கள் கோடி மீடியான்னு சொல்லும்போது அது வந்து முதல்ல கோடி மீடியான்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். கோடி மீடியானா மோடி கோடி ரைமிங் இல்லை. கோடி மீடியானா மறுபடியும் சொல்கிறோம், மடியில் உட்காந்துருக்க ஆட்சியாளர்களுடைய கைப்பாவைன்னு அர்த்தம், ரொம்ப கண்ணியமாக சொன்னால். அங்கே கோடி மீடியானா இங்கேயும் கோடி மீடியா தான். இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. அவங்க வந்து எலெக்ஷனை வந்து கார்ப்பரேட் ஸ்டைலில் மேனேஜ் பண்ணுறாங்க, மீடியாவை ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் டீமை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை செய்கிறதுக்கு பணத்தை கண்டிப்பாக பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே மணி ட்ரிவன் வெஞ்சர், இது எல்லாமே அப்படி பண்ணுறாங்க. இப்போ பிஜேபி எதிர்க்கக்கூடியவங்களும் அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. பிஜேபி கையில் எடுக்கக்கூடிய அதே ஆயுதத்தை கையில் எடுத்து எஃபெக்டிவாக பிஜேபி எதிர்க்க முடியுமா அப்படின்றதான் என் கேள்வி. ஏன்னா இப்போ பாஜக நிஜமாவே ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் உங்களுக்கு மக்களோட சப்போர்ட் வேணும். பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை, மீடியா மேனேஜ்மெண்ட் தேவையில்லை, மக்களோட சப்போர்ட் வேணும். பட் அதை விட்டுட்டு நீங்கள் மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் கையில் எடுத்து நீங்கள் பிஜேபி அப்போஸ் பண்ண முடியுமா கன்சிஸ்டண்ட்டாக, ஸ்ட்ராங்காக? அது வந்து பப்ளிக் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை பொறுத்தது. நீங்கள் கோடி மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு ரூல் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. எதிர்க்க முடியுமான்னு கேட்குறேன். கோடி மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு பிஜேபியை எதிர்க்க முடியுமான்னு கேட்குறீங்க. வெறும் கோடி மீடியாவை வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்க்க முடியாது. கோடி மீடியா ப்ளஸ் பப்ளிக் சப்போர்ட் இருந்துன்னா எதிர்க்கலாம். தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு கோடி மீடியாவும் இருக்குது, பப்ளிக் சப்போர்ட்டும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அதனால தான் பிஜேபி எதிர்க்க முடியுது. இந்த அலையன்ஸு 3 எலெக்ஷனில் ஒரே அலையன்ஸ் ஏன் கண்டினியூ ஆகுது, அது ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இங்கே இருக்க மக்கள் வந்து அடிப்படையில் ஆன்டி பிஜேபியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டு கட்டிங்கன்னா கூட அது ஆன்டி பிஜேபி. இந்த நுவான்ஸுக்கு எதிராக எவனும் போயிட முடியாது. ஜெயலலிதா 2014 மோடியா லேடியான்னு கேட்டு 37 சீட்டு ஜெயித்தாங்க. ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு 2019 ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல பிரமாதமான கூட்டணியை வச்சு 38 சீட்டு ஜெயித்தார். அதே கூட்டணியை கண்டினியூ பண்ணி 3வது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் தமிழ்நாடு வந்து பிஜேபியை முழுவதுமாக நிராகரித்திருக்கிறது, 40 சீட்டு. இது வந்து ஸ்டாலினோட திறமை, கூட்டணி கட்சிகளோட திறமை மட்டும் கிடையாது. மக்களோட எண்ணம் வந்து ஆன்டி பிஜேபியாக இருக்கிறத இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டும் ஜெல்லாகுது. அட் த சேம் டைம் இங்கே 3 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அது கோடி மீடியாவை டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், இது கோடி மீடியா தான். தமிழ்நாட்டு மீடியா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 90%, இஃப் நாட் 100%, தோ இட் இஸ் நாட் 100%, 90% தமிழ்நாட்டு மீடியா இஸ் கோடி மீடியா. எஸ், பட் வெறும் கோடி மீடியாவை வச்சுக்கிட்டு டிஎம்கேவாலேயோ ஸ்டாலினாலேயோ வந்து பிஜேபி எதிர்க்க முடியாது. மக்கள் ஆதரவு தேவை. ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது பிஜேபி எதிர்க்கிறதுல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ டிஎம்கேவோட பலம் என்பது கோடி மீடியாவும் உங்கள் கையில் இருக்குது, மக்கள் ஆதரவும் கையில் இருக்குது. இது அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் என்னன்றதை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்னும் 2 years இருக்குது. 1 day is a long period in politics.
வெற்றி தோல்வியை பற்றியோ 26ல் திமுக மறுபடியும் ஜெயிக்குமா தோக்குமா அதெல்லாம் இப்போதைக்கு ஜோசியம் சொல்ல முடியாது நம்ம. ஆஸ் ஆஃப் நவ் தே ஆர் சிட்டிங் பிரிட்டி வெல். அதுவும் இந்த 40க்கு 40ன்றது 2004 கலைஞர் சாதிச்சதுக்கு பிறகு அவர் சாதிச்சிருக்காரு. உங்கள் கேள்விக்கான பதில் வந்து வெறும் கோடி மீடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபியை எதிர்க்க முடியாது. மக்கள் ஆதரவு தேவை. அது இப்போதைக்கு திமுகவுக்கு இருக்குது. ஆனால் மாநில அரசின் குறைகளை சப்ரஸ் பண்ணுறதுல கோடி மீடியாவோட ரோலுன்றது பிரமாதமாக இருக்குன்றதால அதற்கான எதிர்வினையை திமுக 26ல் சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஏன்னா இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட்டுக்கான பெரிய ஆபத்து வந்து ரூலிங் பார்ட்டி தனி மெஜாரிட்டி இல்லாமல் கொலிஷனாக இருக்கிறதோ இல்லை ரூலிங் பார்ட்டிக்குள்ளே இருக்க பிரச்சனைகளோ கிடையாது, ஸ்ட்ராங் அப்போசிஷன் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அவங்களோட குறைகளை சுட்டி காட்ட அப்போசிஷனும் இல்லை மீடியாவும் இல்லைன்னா அது 26ல் ஜெனரல் எலெக்ஷனில் பெருசாக போய் வெடிக்கும். சார், இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் வந்து அதுதான் சென்டர் அப்படின்ற விஷயம் சொல்கிறீங்க. தட் இஸ் ஏ ஃபல்க்ரம் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அது நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போ. ஏன்னா 46 வந்து கண்டினியூஸாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. 3 தேர்தலில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. எஸ். பட் இப்போ டிஎம்கேவோட ப்ரொபகேண்டா என்னென்னா பிஜேபின்றது ஒரு பெரிய அரசியல் சக்தி, ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல் சக்தி. ஸோ தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்றணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது அவங்களோட பேசிக்கான கேம்பெயின். அது ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகிருக்கு. பட் இப்போ வந்து நார்த்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பிஜேபி வீக்காக இருக்காங்க. ஸோ பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த கேம்பெயின் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இனி ஃபியூச்சர்லேயும் இந்த கேம்பெயின் ஒர்க் ஆகும். ஏன்னா பிஜேபி இப்போ வீக் ஆகிட்டாங்க. ஸோ மக்களுக்கு பிஜேபியை பார்த்து தமிழ் மக்களுக்கு இருந்த அந்த ஒரு அச்சம் இருக்கு இல்லையா, அது இப்போ கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது முழுவதும் கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் கேள்வி நல்ல கேள்வி. அதாவது வந்து பிஜேபின்றதை வச்சு நீங்கள் 2 எலெக்ஷனில் வண்டியை ஓட்டிட்டு அந்த எதிரி இப்போ வீக் ஆகிட்டாங்க. ஒரு எதிரியை காமிச்சு வண்டியை ஓட்டிட்டீங்க 2 எலெக்ஷனில். 3வது எலெக்ஷனில் அந்த எதிரியை காமிச்சு வண்டியை ஓட்டுவீங்களா? அந்த எதிரி வேறு கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். முழுவதும் அதை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029 தானே, இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதுக்கு இப்போயே வந்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் வந்து பலவீனமானவனா பலமானவனான்னு பேச வேண்டியது இல்லை. அவன் ஏதாவது இஷ்யூஸை கையில் எடுக்கும்போது அப்போ நீங்கள் இந்த பிஜேபி எதிர்ப்பை கொண்டு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 நேஷன் 1 எலெக்ஷன் கொண்டு வரான், யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு கொண்டு வரான் போது அப்போ கண்டிப்பாக பிஜேபி எதிர்ப்பு மறுபடியும் கிளர்ந்தெழும். அது நியாயமானது. ஆனால் அடுத்து நமக்கு வரக்கூடியது அசம்பிளி எலெக்ஷன். அசம்பிளி எலெக்ஷனில் இந்த கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் பேசப்படும். நீங்கள் அப்போ மோடியை பேசி வந்து இங்கே ஓட்டு கேட்க முடியாது. அப்போ இந்த கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது நீங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனால் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் அங்கேயும் அண்டர் கரண்ட்டில் இருக்கும். அண்டர் கரண்ட்டில் இருக்குதுங்க. ஆனால் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி ஆன்டி பிஜேபி கிடையாதுங்க, ஆன்டி ஏடிஎம்கே தான் இருக்கும். இங்கே பிஜேபியை காமிச்சு அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடலான்னா பிஜேபி ஓட்டு வந்துடும் சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஏன்னா அவன் மொத்தமே 10-11% ஓட்டு தான் இருக்குது. அது எல்லோரும் கூட்டணி சேர்ந்து வந்தது. அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி திமுக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிஜேபியை எதிரியாக சித்தரிக்க முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேறு கதை. அப்போ இங்கே உங்கள் சாதனை பேசும். யூ வில் பி இன் டிஃபென்ஸ். நீங்கள் 3 எலெக்ஷனில் மோடியை தோக்கடிச்சதுக்கு காரணம் ஒரு எலெக்ஷனில் ஜெயலலிதாவும் 2 எலெக்ஷனில் ஸ்டாலினும் எப்படி தோக்கடிச்சாங்கன்னா யூஆர் ஆன் த அஃபென்சிவ். நீங்கள் அஃபென்ஸில் போனீங்க, எதிர்த்தாக்குதல் தொடுத்தீங்க. வேற நீங்கள் 2026 நீங்கள் டிஃபென்ஸில் போகணும். உங்கள் சாதனையை சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்கணும். உங்களுக்கு எனி கவர்மெண்ட் will go unpopular day by day year after year. நீங்கள் என்ன தான் சாதனைன்னு சொல்லிக்கிட்டாலும் 5 வருஷம் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு மக்கள்கிட்ட போகும்போது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். there will be a heavy anti incumbency. திஸ் நேச்சர். ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்டு கலைஞருடைய அதாவது வந்து 72ல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக 49ல் வருது, 67ல் பவருக்கு வராங்க, அண்ணா மறைகிறார் 69ல், 71ல் ஜெயிக்கிறாங்க, 72ல் திமுகலேருந்து வெளியில் போய் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். அதுலேருந்து 72லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட திமுக பேக் டு பேக் 2 எலெக்ஷன் ஜெயிச்சது கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்கார், ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே ஜெயிச்சதே கிடையாது. பேக் டு பேக் எலெக்ஷன்ஸை டிஎம்கே ஜெயிச்சதே கிடையாது வரலாறு. அதனால் வந்து நீங்கள் 26ல் போகும்போது யூ வில் பி அண்டர் ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி. எழுதி வச்சுக்கோங்க. அது எனி கவர்மெண்ட். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டிஃபென்ஸில் போகும்போது நீங்கள் எதிரியை சித்தரிக்கிறத விட உங்கள் சாதனைகளை சொல்லணும். எதிரியை சித்தரிக்கிறதால மட்டுமே வந்து நீங்கள் ஜெயிச்சிட முடியாது. பட் ஒன் அட்வான்டேஜ், கலைஞருக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இவருக்கு ஸ்டாலினுக்கு இருக்கிறதா நான் பார்க்குறது என்னென்னா, விஜயும் அரசியலுக்கு வந்துட்டார்னா ஆல்மோஸ்ட் சர்டன் தேர் வில் பி எ 5 கார்னர் ஃபைட். டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ், ஏதாவது ரூபத்தில் பிஜேபி தலைமையில் ஒரு அலைன்ஸ், சீமான், விஜய் 5 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கே டெஃபினெட்லி வில் ஹேவ் அன் வெரி குட் அப்பர் ஹேண்ட். இப்போ 4 முனை போட்டியில் ஜெயிச்சா மாதிரி 5 முனை போட்டினா வில் அலைன்ஸ் வில் ஹேவ் அ கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. அது வந்து ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்.
ஐ திங்க் இது எல்லாமே வந்து இப்போ ப்ரிமெச்சூர் டாக். என்னென்னா கரெக்டாக நமக்கு 23 மாதம் இருக்குது. 2026 ஏப்ரல் மே தான் நமக்கு எலெக்ஷன். 22 மாதம் இருக்குது. ஃபுல் 2 இயர்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் வந்து இப்போ இதை பேசுகிறது என்பது பொருளற்றதாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ திரும்ப நம்ம அந்த மீடியா டிஸ்கஷனுக்கே போவோம். மீடியாவோட ரோல் எப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு மீடியா கோடி மீடியாவாக மாறுச்சுன்னா மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பேசிக்காக நான் பார்த்த அளவு என்னென்னா, மீடியா ஒரு நல்ல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் மீடியா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ வரும்போது மீடியா அதை ஸ்ட்ராங்காக கையில் எடுத்தாங்க. ஸோ அப்படி கையில் எடுக்கும்போது நாளைக்கு போலீஸ்காரங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணோம்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ மீடியா குவைட்டாக இருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் கஸ்டோடியல் டெத் நடந்த விஷயங்கள்லாம் பேசணும். ஸோ இப்போ மீடியா பேசலன்னா எல்லாம் எம்பவர் ஆயிடுவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் வந்துடும். இது ஒன்று. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக மீடியா ரோலை சரியாக ப்ளே பண்ணலன்னா சொசைட்டிக்கு என்ன டேஞ்சர் வரும்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, இப்போ போலீஸ் அட்ராசிட்டிஸ் அதிகமாகும் உங்களுக்கு வந்து. அது எனி கவர்மெண்ட் யூ ஹேவ் டு கீப் த போலீஸ் இன் செக். அதை நீங்கள் நம்ம கண் கூட பார்த்தோம். நம்ம கஸ்டோடியல் டெத்து 10 நாளில் 6 கஸ்டோடியல் டெத் என்னமோ நடந்தது. 4 கஸ்டோடியல் டெத். எஸ், 10 டேஸில் 4 கஸ்டோடியல் டெத் நடந்தது. இன்ஃபேக்ட் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்து அதுக்கு பிறகு பிபிசி அதை பெருசுப்படுத்தினாங்க. அகெயின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பெருசுப்படுத்தலை, விச் இஸ் அ பிக் நியூஸ். இன்ஃபேக்ட் அதை நீங்கள் த்ரெட் பேராக டிபேட் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா கவர்மெண்ட்டோட அடையாளமே போலீஸ் தான். பீப்புள் யூஸ் டு சே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இஸ் தி பிந்தி ஆஃப் அ கவர்மெண்ட். ஒரு அரசாங்கத்தோட பொட்டுன்னுவாங்க, பிந்தின்வாங்க. அது வந்து போலீஸ் லா அண்ட் ஆர்டர் தான். லா அண்ட் ஆர்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை, ஹோம் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கிறது முதலமைச்சர் தான். நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு தான் ஒரு அரசு செயல்பாட்டுக்கான அளவுகோலாக இலக்கணமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை பற்றி அப்போசிஷன் வந்து பேச வேண்டிய அளவுக்கு பேசலை, மீடியா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணலைன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பென்டப் ஆங்கர்னுவாங்க. உள்ளே புதஞ்சு அப்படியே வந்து அமைங்கி குமஞ்சு 26 வெடித்து செதறும். படுதோல்வியை ஆளும் கட்சிகள் சந்திக்கும். அதாவது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மீடியாவை ஃப்ரீயாக விடுறது ஆளும் கட்சிக்கு நல்லது. ஏன்னா குறைகளை நிவர்த்தி செய்ய உதவும். நீங்கள் ரொம்ப சப்ரஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் தேனும் பாலும் ஓடுதுன்னு அந்த எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் இஸ் ப்ராப்பர், எல்லாமே வந்து தேனும் பாலும் ஓடுது அப்படின்ற மாதிரியான அப்படின்ற தோற்றத்தை தான் நீங்கள் கட்டமைக்கணும்னு விரும்புகிறீங்க. மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, முக்கியமான சேனல்ஸை, முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அவங்களும் வந்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காகவும் அல்லது விளம்பரங்களுக்காகவும் இன்னும் பிற சலுகைகளுக்காகவும் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போகிறீங்க. ஏன்னா போய் சொல்கிறான் மீடியா அப்படின்னா உங்களுக்கு அது ஆபத்தில் போய் முடிய போகுது. அதாவது மீடியாவாகவே இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ண அது உதவும். ஒரு கவர்மெண்ட்டுன்னா 1000 குறை இருக்குங்க, 1000 பிரச்சனை இருக்கும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இன்ஃபேக்ட் மீடியான்றது மிரர். ஒரு ரஷ்ய பழமொழி உண்டு, முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகளை உடைத்து பலன் இல்லைன்னு, அது கண்ணாடிகளை குறை சொல்லி பலன் இல்லைன்னு. மிரர்ஸ் ஷுட் நாட் பி பிளேம்டு ஃபார் த அக்லினஸ் ஆஃப் ஃபேஸஸ்னு. முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகளை குறை சொல்லியோ உடைத்தோ பலன் இல்லைன்னுவாங்க. அது மாதிரி மீடியா வந்து இட்ஸ் அ மிரர். ஃபண்டமெண்டலி இது இட்ஸ் அ மிரர். 1-2 பேர் வந்து குறை சொல்லணும்னு சொல்லுவான், உள்நோக்கத்தோடு எழுதுவான். தட்ஸ் கேன் பி இக்னோர்டு. தட்ஸ் அ ப்ரைஸ் யூ ஹேவ் டு பே இன் அ டெமோக்ரஸி. ஓவராலாக வந்து மீடியா ஃப்ரீயாக இருக்குன்னா உங்கள் குறைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அது உதவும். இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் யூ ஷுட் அலோவ் மீடியா டு ரிப்போர்ட் த ட்ரூத். அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஆபத்தை 26 கொண்டு வரப்போகுது. நான் திமுகவை சொல்லுகிறேன். ஏன்னா இந்த வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இன்னும் சொல்லப்போனால் தொடர் வெற்றிகள் ஆபத்தானவைன்னுவாங்க. தொடர்ந்து நீங்கள் 3 எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்கன்னா அது ஆபத்தானது. ஏன்னா கட்சியோட அடிப்படை கட்டமைப்பில் சில 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 சேதாரங்களை ஏற்படுத்தி விடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏஜ் ஓல்டு ப்ராவப்ஸ். இதெல்லாம் continuous victories are dangerous in a democracy. That is, you should be more cautious. அப்போசிஷன் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. கலைஞருக்கு இல்லாத ஒரு அதிர்ஷ்டம், ஏன் ஜெயலலிதா கூட இல்லாத அதிர்ஷ்டம். அப்போசிஷனே இல்லை. கலைஞருக்கு ஒரு பெரிய அப்போசிஷனாக ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதாவுக்கு அப்போசிஷனாக கலைஞர் இருந்தார். 2 பேர் மறைஞ்ச பிறகு எடப்பாடிக்கு இப்போ சிஎம்மாக இருக்கும்போது டிஎம்கே வாஸ் அன் எக்ஸலண்ட் அப்போசிஷன். பிரமாதமாக ஃபங்க்ஷன் பண்ணாங்க. டூத் அண்ட் நெயில் தே ஃபாட் இட். கவர்னர் போய் வந்து பன்வாரிலால் புரோஹித் நான் வந்து நிர்வாகத்தை ஆய்வு பண்ணுறேன்னு போகும்போது பவரில் இருந்த ஏடிஎம்கே வாய்மூடி மௌனியாக இருக்கான். திமுக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது. ஆஸ் அன் அப்போசிஷன் they are very powerful. They played their role in an excellent manner.
பட் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே உடஞ்சி கிடக்குது. பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணதில்லை. அவன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அண்ணாமலை வந்தோன்னே என்ன பண்ணார், மைக்கேல்பட்டி ஸ்கூலில் போய் மதம் மாற்றோன்னு போனார். அந்த பிரச்சனை டேக் ஆஃப் ஆச்சா? ஒன்றுமே இல்லை, அப்படியே டை டவுன் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பிஜேபியால் வந்து அந்த அப்போசிஷன் ஸ்பேஸை எடுக்க முடியல. ஏன்னா அவங்க பாலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்லி அனாத்தமா டு தமிழ்நாடு. அக்ரெசிவாக பண்ண வேண்டியது ஏடிஎம்கே. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க உடஞ்சி செதஞ்சிருக்காங்க. கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்தாலும் லெஃப்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி லெஃப்ட்டு வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேவோட எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு 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 பார்ட் அண்ட் பார்சலாகவே அவங்க மாறிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டியது உண்மை. இது வந்து யாரையும் இன்சல்ட் பண்ணுறதுக்கு சொல்ல, திஸ் த ஃபேக்ட். ரெண்டு லெஃப்ட்டுமே கலைஞர் பீரியட்லையோ ஜெயலலிதா பீரியட்லையோ கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த 3வது மாதம் தெருவில் நிற்பாங்க, அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து அவங்க வந்து திமுக சொன்னால் அதை சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய சொல் பேச்சு நடக்கும், சொல் பேச்சு கேட்டு நடக்கும் நல்ல பிள்ளைகளாக 2 இடதுசாரிகளும் தமிழ்நாட்டில் மாறிவிட்டார்கள் என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. அதுக்கு சரியான உதாரணம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள். அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி. அப்போ அப்போசிஷனே இங்கே உங்கள் காங்கிரஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. அது திமுகவோட இன்னொரு பிரிவாகவே மாறிப்போச்சு அது. ஆகவே இன்றைக்கி லிட்ரலி விசிகா சில இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க, மற்றதை எடுக்கிறது கிடையாது. எம்டிஎம்கே has become a completely become a splinter group, 1 member பார்ட்டியாக மாறிப்போச்சு. ஆகவே அப்போசிஷனே தமிழ்நாட்டில் இல்லை. அந்த ரோலை அந்த அந்த வாட்ச்டாக் ரோலை ப்ளே பண்ண வேண்டிய மீடியா கிட்டத்தட்ட 90% கோடி மீடியாவை மாறி நிற்குது. ஐ திங்க் திஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஃபார் ஸ்டாலின். 26 முடிச்சிடறேன். 26 அவருக்கு வந்து பெரிய ஆபத்தாக அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அவருக்கு எதிர்கட்சிகளும் அக்ரெசிவாக இல்லை, மீடியாவும் கோடி மீடியாவாக இருக்குன்னா 26 வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து அவங்களுக்கு எதிராக போக தான் வாய்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி இன்கம்பன்சி எல்லா கவர்மெண்ட்லையுமே இருக்கும், இந்த கவர்மெண்ட்லையும் இருக்குது. அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய அளவுக்கு 2 தரப்பும் அப்போசிஷனும் செயல்பட முடியல, மீடியாவும் தன்னோட ரோலை ப்ளே பண்ண முடியாமல் கோடி மீடியாவாக மாறி இருக்குன்னா ஐ திங்க் திஸ் வில் பி அ பிக் சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே. டிஸ்ரேலி சொன்ன மாதிரி, பெஞ்சமின் டிஸ்ரேலின்ற பெரிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொன்னான் இல்லையா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வந்து ஆளும் கட்சி வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிறது இல்லை, அப்போசிஷன் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. இட்ஸ் அ பிக்கெஸ்ட் டேஞ்சர். அது இந்தியா மாதிரி ஒரு மல்டிகல்ச்சரல் மல்டிலிங்குவல் சொசைட்டியில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து இப்படி சப்ரஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எதை சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இவங்க டிஎம்கே வந்து ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க? why are you controlling it? allow it in your own interest, you should allow it. ஐ திங்க் இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்றது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் மேலே இருப்பவர்களுக்கு. சரி, இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் இந்த கோடி மீடியாவால் பாதிக்கப்பட்டது இந்த எலெக்ஷனில் பாஜகவும்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ என் நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, பாஜகவுக்கு எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடென்ஸை கோடி மீடியா கொடுத்துட்டாங்க. 400, 300 + 350 நம்பர்லாம் சொன்னதுக்கப்புறம் பாஜகவுக்கு அது ஓவர் கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ அவங்களோட மீடியா சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை ஓரளவுக்கு பாஜக காரங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் இந்த தோல்விக்கு ஒரு காரணம். ஏன்னா ரொம்ப அரகண்டாக அதனால பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில விஷயங்கள் கடைசி 30 டேஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கோடி மீடியாவோட ப்ரொபகேண்டாவை பாஜகவே தே பாட் இட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். தட்ஸ் ட்ரூ. அப்படி தானே போய் முடியாது. எண்ட் கேம் அப்படி தானே இருக்கும். ஹிட்லருக்கு என்னாச்சு? எனிதிங் அகேன்ஸ்ட் நேச்சர் இஸ் டேஞ்சரஸ் இல்லை, அண்ட் எனிதிங் அகேன்ஸ்ட் நேச்சர் கேனாட் லாஸ்ட் ஃபார் எவர். நீங்கள் டெமோக்ராட்டிக் வேயில் கவர்மெண்ட்டை ரன் பண்ணி தோத்தா கூட வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். கரெக்ட். ஹிட்லரால் ஏன் தோத்த பிறகு இருக்க முடியல? தற்கொலை தானே பண்ணிக்க முடிஞ்சது. ஆனால் வின்ஸ்டன் சர்ச்சில் தோத்துட்டு தற்கொலை ஒன்றும் பண்ணிக்கலையே. ஸோ டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய பியூட்டி வந்து நீங்கள் தோத்தாலும் வந்து நிம்மதியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், நீங்கள் வந்து கோடி மீடியா வந்து அதாவதுங்க, ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாக மாறுன்னுவாங்க. எல்லாமே ஒரு லிமிட்டடாக இருக்க வரைக்கும் தாங்க. இஃப் யூ கிராஸ் அ லிமிட்னா வந்து இட் வில் பூமராங். அதுதான் நடக்குது இன்றைக்கி. அப்போ அங்கே நடக்குது, அங்கே கோடி மீடியா அங்கே மோடிக்கு நடந்து தான் இங்கே இருக்கவங்களுக்கு நடக்க போகுது. இஃப் யூ பிஹேவ் லைக் திஸ், நீங்கள் எல்லாரையும் அடக்கி டிசென்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது என்ன டெமோக்ரஸிங்க? என்னை எழுத்தி அவனும் பேசக்கூடாது, என்னை எழுத்தி அவனும் எழுதக்கூடாது, என்னை எழுத்தி அவனும் சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனலில் பேசக்கூடாது, ட்விட்டரில் பேசக்கூடாது, தொலைக்காட்சி வாதங்களை எவனும் என்னை எழுத்து பேசக்கூடாது, தலைப்புகள் கூட நான் சொல்கிறது தான் வைக்கணும். 7 to 9 டிபேட் எல்லாம் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், தலைப்பை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், கெஸ்ட்டை கூட நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். என்னங்க இதெல்லாம்? இப்படிலாம் பண்ணுறது மூலமாக நீ எதை சாதிக்கணும்னு நினைக்கிற? அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறல்ல? சத்தியமாக அது முடியாது. உனக்கு உண்மையிலேயே அடுத்த எலெக்ஷனில் நீ ஜெயிக்கிறது 26 ஜெயிக்கிறது தான் உன் நோக்கம்னா நீ டிசென்ட் அலோவ் பண்ணணும். மீடியாவாக இருக்க அலோவ் பண்ணணும்.
இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் சொல்கிறது புத்தி இருக்க உங்களுக்கு புரியும். இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் யூ ஷுட் நாட் பிஹேவ் லைக் திஸ். த dissent இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு இல்லையே. கலைஞர் இருந்தால் இப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. ஏன்னா அது உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ராமராஜ்யன்றது ஒரு உட்டோப்பியா. தேனும் பாலும் எந்த கவர்மெண்ட்லையும் விடாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் there will be problems and problems and problems. துப்பாக்கி சூடு நடக்கும், நாங்குநேரி இன்சிடென்ட் மாதிரி ஒன்று நடக்கும், ஏன் சிபிஎம் ஆஃபீஸ் அடித்து உடச்ச மாதிரி ஒன்று கூட நடக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். இட் இஸ் நாட் த இன்சிடென்ட்ஸ் which are all the yardsticks of your government, but it is the reactions of the government and the ruling party which are the yardsticks of the government. அந்த புரிதல் வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் பவர் இருக்குது, பணம் இருக்குதுன்றதுக்காக நாங்கள் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா, ஐம் சாரி, இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பான பாதையில் போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். அதுவும் நான் இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ரோபஸ்ட் அப்போசிஷன் இருந்தனா கூட நீ மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அப்போசிஷனும் இல்லை, கொலாப்ஸு. மீடியாவும் கோடி மீடியாவாக இருக்குது தமிழ்நாட்டில் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். இந்த 40 ஜெயிச்சது மாபெரும் வெற்றி. இது தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி. திமுக கூட்டணியின் வெற்றி மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி. ஆனால் இது அப்படியே 26 ரிப்ளிகேட் ஆகும்னு நினைக்காதீங்க. இது வேறு. ஆனாப்பட்ட எம்ஜிஆருக்கு ரிசல்ட் வேறு மாதிரி வந்திருக்குது. அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட்டில் தோற்றவர் அசம்பிளியில் ஜெயிச்சார். பார்லிமெண்ட்டில் ஜெயிச்ச அசம்பிளியில் தோற்றவங்களும் இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஆகவே டிஎம்கே நீட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த பவர்ஸ் தட் பி, அதிகாரத்தில் உள்ளவர்கள் அங்கே டெல்லியில் நடக்கக்கூடிய தவறுகளிலிருந்து அதை அப்படியே அவங்க ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது, பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைனா வந்து 26 வந்து சேலஞ்சிங்காக தான் போய் முடியும். லாஸ்ட் டைமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் 4 hours வந்து ரிசல்ட்ஸ் மாறி மாறி தான் வந்தது. அண்டு பேக் டு பேக் கவர்மெண்ட் டிஎம்கே எப்பவுமே வந்ததில்லை. இந்த அலைன்ஸை மட்டும் வச்சுலாம் நீங்கள் ஜெயிச்சிட முடியும் இதே மாதிரிலாம் நினைக்க. 200+ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருவேளை 5 ஓட்டு உடையுதுன்னா மெஜாரிட்டி அலைன்ஸுக்கு வரலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து எதிரிகளுடைய பலவீனத்தை வச்சு எடை போடக்கூடாது, நம்மளோட பலத்தை வச்சு எடை போடணும். நம்ம எப்படி ஒழுங்காக ஹவு வி கீப் அவர் ஹவுஸ் இன் ஆர்டர்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காமன் எனிமின்ற மாதிரி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 கான்ஸ்டுவன்சிஸில் வந்து காமன் கேண்டிடேட்டை போடுறாங்க, அல்லது வந்து அலையன்ஸ்லாம் வந்து பவரில் ஷேர் கொடுக்குறேன்னு ஏடிஎம்கே சொல்லுது. அப்போ இந்தியா பிளாக்லேருந்தே கூட அலையன்ஸ் அங்கே ஓடலாம். அது இந்த எல்லா சினாரியோஸுக்கும் வந்து ஆளும் கட்சி தயாராக வேண்டும். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட பர்ஃபார்மன்ஸால் தான் நீங்கள் 2வது தடவை ஜெயிக்க முடியும். எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறதால ஜெயிப்பது என்பது சில நேரங்களில் நடக்கலாம், சில நேரங்களில் நடக்காமலும் போகலாம். ப்ளஸ் நான் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா சார், இப்போ திமுகவை பொறுத்தளவில் எதிர்கட்சிகளோட வாக்குகள் 4-5 பிரிதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது டெம்பரரியாக அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் அது பெனிஃபிஷியலாக அமைஞ்சாலும் அது லாங் ரனில் அது அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா திமுக எதிர்ப்பு அந்த மார்க்கெட் வந்து ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகுது, 2வது புதுசாக நிறைய பிளேயர்ஸ்லாம் வராங்க, ஏதோ ஒரு பாயிண்டில் இது கன்சாலிடேட் ஆகும். ஸோ இந்த எலெக்ஷனில் அது உங்களுக்கு மேபி அது பாசிட்டிவாக அமைஞ்சாலும் நான் டிரிவிடியன் ஓட்ஸுன்ற அந்த ஓட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு திமுக லாங் ரனில் அது டேஞ்சர் தான். லாங் ரன்ல இல்லை, ஷார்ட் ரன்லேயே டேஞ்சரு. இப்போ நீங்கள் வந்து இந்த 2 வருஷம் வந்து இன்னும் கவர்மெண்ட்டில் வந்து தேர் ஆர் சம் அன்டுவர்ட் இன்சிடென்ட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் த சிச்சுவேஷன் கோஸ் ஸ்பைரல் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இப்போ வந்து இட் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அடுத்த 2 வருஷத்தில் வந்து தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ், தேர் மே பி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஏதோ ஸ்பைரல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கேன்ற அந்த ஓட் பேங்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ பாதிக்கப்படுறவங்க வந்து இந்தியா பிளாக் மாதிரி வந்து இங்கே வந்து யுனைடெட் ஃப்ரண்ட் வேணும்னு நினச்சாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? த டேஞ்சர் இஸ் தேர். அது அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணுன்னா வந்து குறைகளை முதல்ல நிவர்த்தி பண்ணணும். யூ ஷுட் அலோவ் மீடியா டு ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் அப்போசிஷன் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அப்போசிஷன் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா கூட உங்கள் குறைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்போசிஷனு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கிடக்கும்போது மீடியாவை நீங்கள் குலாமாக வச்சுருக்கீங்க, கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு குறைகளே தெரியாது. தேனும் பாலும் ஓடாது சார். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. அப்படி இல்லவே இல்லை. 50 வருஷமாக பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. ரைட். ஆகவே மறுபடியும் நான் சொல்கிறேன், டிஎம்கே இன் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஷுட் நாட் பேம்பர் கோடி மீடியா. கோடி மீடியாவை திமுக அனுமதிக்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. அலவ் டிசன்ட் இன் ஆல் ஃபார்ம்ஸ். இது உங்களுக்கு நல்லது.
சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இது மித்தா உண்மையா அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிறைய பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே திமுக மீடியாவை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, அதிமுகவுக்கு அந்த விஷயம் வந்து ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்றத சாதாரணமாக ஊடகவியலாளர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ஆஃப் த ரெக்கார்ட். அது உண்மையா? 100% உண்மை. 100% உண்மை. எடப்பாடி பழனிசாமி மீடியாவை அவர் சிஎம்மாக இருக்கும்போதும் திமுக தான் கண்ட்ரோல் பண்ணிச்சு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது மீடியாவை திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஜெயலலிதா ஓன் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். கேஸை போடுவாங்க அல்லது வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்கன்னு என்ன வேணால் பேசிட்டு அவங்களும் மீடியா மேனேஜ் பண்ணல. அவங்களும் மீடியா பண்ணல, மீடியாவை சப்ரஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ ஃபனி வே ஆஃப் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மேனேஜிங் மீடியா. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. அது வந்து கேஸ் போடுறாங்கன்னா த்ரெட்டன் அதான் நான் சொன்னேன். கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. அந்த அம்மாவோட பாலிசி வேற. அண்ட் ஷி ஹாஸ் த சார்ம். அவங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ஹர் ஷார்ட் கமிங்ஸ் ஷி வாஸ் அ லீடர். அதில் மறந்துடாதீங்க. அந்த அம்மா கிட்ட வந்து ஒரு ஷி ஹாஸ் அ நேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் பல்ஸ். மக்களோட தொடர்பில் இல்லாட்டி கூட வந்து மக்கள் நாடி துடிப்புக்கு அந்த அம்மாவுக்கு இருந்தது. அவங்க 100கணக்கான கேஸை மீடியா மேலே போட்டாங்க. பட் ஸ்டில் ஷி வாஸ் ஏபிள் டு மேனேஜ். திமுக அந்த மாதிரிலாம் என்றைக்கும் செய்யாது. தேர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி. நவ் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா ஜெயலலிதாவுக்கு இல்லாத, கலைஞருக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ். இப்போதைக்கு அவருக்கு அட்வான்டேஜ் அது ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா. எடப்பாடி ரெண்டுத்தையும் கோட்டை விட்டு நிற்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலாக பரிணமிக்கும் பொழுது நீங்கள் சம் grip you should have over media. gripனா நான் கண்ட்ரோல்னு சொல்லலை. you must have a grip in the sense you must have some influence, you must have a working relationship with media. 4.5 வருஷம் ஒரு சிஎம்மாக இருக்கும்போது மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் தான் இருந்தது. என்ன மாதிரி விளையாண்டாங்க அவங்க. அவ்வளோ தவறுகளும் நடந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், அதை முடிய போகுது 4-6 வருஷம் முடிஞ்சு போச்சு. பெனி குக்ஸ் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், கவர்னரோட அட்ராசிட்டிஸாக இருக்கட்டும், அந்த கவர்னர் ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டினார் அதுவாக இருக்கட்டும், பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், எவ்வளோ இன்சிடெண்ட்ஸ். எவ்ரிடே டிஎம்கே வாஸ் செட்டிங் அஜெண்டா. இன்றைக்கி அதில் 10ல் 1 பங்கு கூட வந்து எடப்பாடியால் பண்ண முடியல. அண்ட் மீடியா எடப்பாடியை விமர்சனம் பண்ணதில் நாட் ஈவன் 1/4 இஸ் கிரிட்டிசைசிங் ஸ்டாலின். இதெல்லாம் பேர் ஃபேக்ட்ஸ். எப்பயுமே மீடியாவை வந்து ஜெயலலிதா இருக்கும்போது வேறு, போஸ்ட் ஜெயலலிதா பீரியடில் ஏடிஎம்கேவால் மீடியாவை மேனேஜ் பண்ண முடியல. பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் எஸ்பெஷலி இருக்கும்போது டிஎம்கே மேனேஜ் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கேவால் பண்ணவே முடியல. பவரில் இருக்கும்போது டிஎம்கே இஸ் மேனேஜிங் மீடியா, ஐ கேன் சே அக்ரெசிவ்லி இஃப் நாட் ரூத்லெஸ்லி. சரி, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ திமுகவை பொறுத்தளவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்போ உட்காந்துருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் மேபி இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஆன்டி டிஎம்கே பிளாக் மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ ஏறக்குறைய சசிகலா அவர்கள் வந்து ஏறக்குறைய மைல்டாக அந்த விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, புரட்சித் தலைவர் அவர்களை நான் பார்த்த அளவில் ரொம்ப அகாமடேட்டிவாக இருப்பார், எல்லாரையுமே ஒன்று சேர்த்து எல்லாரையுமே அகாமடேட் பண்ணுவார், எல்லாரையும் நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்லுவார்ன்ற விஷயம்லாம் சசிகலா அவர்கள் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவுக்கு வாய்ப்பு இருக்கா வரக்கூடிய நாட்களில்? சசிகலா அவர்கள் பேசுகிறத பார்த்தா என் அரசியல் ரீஎன்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. இல்லை, சசிகலாவோட பாலிடிக்ஸ் இஸ் ஓவர். அவங்களால இனிமே ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. I think it's chapter is over, politically speaking. You can never write anyone off in politics னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே அப்ளை ஆகாதா? But there are exceptions to it. சரி, நான் வந்து குறைச்சி மதிப்பிடல, யாரையும் இழிவாக பேசல. பட் ப்ராபபிலிட்டிஸ் தியரி அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அந்த அம்மா திரும்ப வரதும் மேனிப்புலேட் கோல் வச்சுருதும் ரொம்ப கடினமானதுன்னு எனக்கு தோணுது. வாய்ப்புகள் குறைவு. ஒரு காமன் யுனைடெட் ஃப்ரண்ட் அகேன்ஸ்ட் டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கான்னா இப்போதைக்கு அது வந்து குறைவுன்ற மாதிரி தான் தோணுது. பட் ரூல் அவுட் பண்ண முடியாது. வாய்ப்பு இப்போ பார்க்கும்போது அசஃப்னோ பார்க்கும்போது வாய்ப்புகள் குறைவுன்ற மாதிரி தான் தோணுது. பட் திங்ஸ் மை எமர்ஜ். ஏன்னா இன்னும் 2 வருஷம் இருக்குது. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். 2 years லாங் பீரியட் இருக்குது. கண்டிப்பாக திங்ஸ் மே எமர்ஜ், நம்ம அதை மறுக்க முடியாது. என்ன ஒன்று, உங்களுக்கு வந்து பிஜேபி ஃபேக்டர் வந்து உங்களுக்கு அந்த யூனிஃபைடு அப்போசிஷனுக்கு ஒரு பெரிய தான் இன் அ ஃப்ளஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக யாராலையும் பிஜேபியோட பாலிடிக்ஸை ஏற்றுக்க முடியாது. இஃப் யூ புட் அ ஸ்ட்ரைட் கொஸ்டின் விச் இஸ் மோர் டேஞ்சரஸ், டிஎம்கேவா பிஜேபினா, அன்டவுட்லி பிஜேபி இஸ் த டேஞ்சரஸ் ஒன்று, அதில் சந்தேகமே இல்லை. டிஎம்கே மேலே நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். பட் வந்து டிஎம்கே இஸ் நாட் த்ரெட் டு தி ஸ்டேட், வேறஸ் பிஜேபி இஸ் டெஃபினெட்லி அ த்ரெட் டு த ஸ்டேட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அப்போசிஷன் யூனிட்டியில் பிஜேபி ஃபேக்டர் வந்து இட்ஸ் அ தான் இன் அ ஃப்ளஷ்.
பட் பிஜேபி இல்லாமல் ஒரு அப்போசிஷனை கொண்டு வர முடியுமான்னா டெல்லியில் பவர் அவன் கையில் இருக்குது, அவன் எல்லா விதமான சித்து விளையாட்டுகளும் விளையாடுவான். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய catch-22 சுச்சுவேஷன். பட் இதை மீறி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்போசிஷன் இங்கே உருவாக முடியுமான்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை. பட் ஆஸ் ஆஃப் நவ் அதுக்கு வாய்ப்பு குறைவுன்ற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் ஃபார் an year you have to wait. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வேறு பெரிய தவறுகளை பண்ணிச்சுன்னா அப்போ நான் பிஜேபி அப்போசிஷன் வந்து எவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த டோர் வந்து மொள்ளமாக ஓப்பன் ஆகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. மீடியா அப்படின்ற ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது இல்லையா சொசைட்டியில், அது அதோட ரோலை ப்ளே பண்ணலன்றது ஒன்று. ரெண்டாவது, அப்போசிஷன் அவங்களோட ரோலை ப்ளே பண்ணல. ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே திமுக எதிர்த்து எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க ப்ளே பண்ண வேண்டிய அந்த ரோலை ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஸ் அண்ட் பேலன்சஸும் ஃபங்க்ஷன் ஆகாமல் உடஞ்சி போயிருக்கு. ஸோ லிட்டரலாக இப்போ திமுகவை கேள்வி கேட்குறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. டெல்லியில் பாஜக வீக்காக இருக்காங்க, அவங்களும் ஸ்ட்ராங்காக இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? அதை ரொம்ப ஒரு கிஃப்டட் சுச்சுவேஷன் ஃபார் ஸ்டாலின். கலைஞருக்கு இப்படி இருந்ததில்லை. கலைஞர் வந்து எதிர்ப்புகள் மத்தியிலே வளர்ந்தவர், நெருப்பாற்றில் நீந்தி வந்த ஒரு கலைஞர். இந்த மாதிரியான ஒரு வரப்பிரசாதம் கலைஞருக்கு வந்ததே இல்லை. எதிர்கட்சிகள் ஐ மீன் வந்து லாங் டேர்மில் மேபி அதர்வைஸ் அரவுண்ட். ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் அ கிஃப்ட். நிச்சயமாக இது வந்து ஒரு 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 ப்ளஸ் தான், அவருக்கு வந்து ஒரு பலம் தான். இது பலம்னா இப்போதைக்கு, லாங் டேர்மில் கண்டிப்பாக கிடையாது, பலம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் இங்கே மீடியா கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. கோடி மீடியாவாக இருக்குது. தமிழ்நாடு மீடியாவும் கோடி மீடியா தான். அப்போசிஷன் கம்ப்ளீட் டிஸரரே. திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிலைய வித்வான்களாக மாறிட்டாங்க. திமுகவை கேள்வி கேட்காம ஆல்மோஸ்ட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டிஎம்கேவாக மாறிட்டாங்க அவங்க. டெல்லியில் பிஜேபி வந்து தே ஆர் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months தே வில் பி கான்சன்ட்ரேட்டிங். அவங்களோட கவர்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுல தான் கவனம் இருக்குமே ஒழிய எந்த பக்கம் அவங்க திரும்ப போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் அ கேக் வாக். ஆஸ் ஆஃப் நோ டிஎம்கேக்கு வந்து இட்ஸ் அ கேக் வாக். பட் ரிமெம்பர், மதர் நேச்சர் ஹேஸ் ஹர் ஓன் பிளான்ஸ். இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது என்றும் தனக்கென்று ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கும். இதுதான் திமுகவுக்கு ஒரு விதத்தில் ஆபத்தானது. நீங்கள் கேட்டிங்க 2 நிமிஷத்து மேலே, இது வரப்பிரசாதமாக சாபமானு. எனவே இட்ஸ் அ சாபம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் ஆபத்தானது. உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா நீங்கள் பெருசாக போய் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ராமராஜன் ஒன்று கிடையவே கிடையாது. தேனும் பாலும் எங்கேயும் ஓடாது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸு. நிறைய பிரச்சனைகள் கீழே இருக்குது. அதுவும் இந்த 40க்கு 40 ஜெயிச்சதுன்றது வந்து ஐ திங்க் யூ ஷுட் பி மச் மோர் காஷியஸ். இது வந்து வெற்றி மிதப்பதற்கான நேரம் அல்ல. நிச்சயமாக இது வந்து கூடுதல் எச்சரிக்கையுடன் பயணிப்பதற்கான நேரம் தான். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த டைமில் பவர் எக்ஸ்ட்ராடினரியாக குவிஞ்சிருக்கு ஒரு இடத்துல. ஸோ பவர் நிறையா ஒரு இடத்துல குவியும் போது பவரை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பவர் அதிகமாக குவியும் போது தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கான் பார்த்தீங்களா, இருக்க மாட்டான். அங்கே தான் அது மீடியா வந்து என்ன நடக்குதுன்னு உங்கள் காது கொண்டு வராது. அப்போசிஷன் வாய் மூடி இருக்குது. கம்ப்ளீட்டாக உளவுத்துறை உங்களுக்கு பிடிச்சது தான் உங்கள் காதுக்கும் கண்களுக்கும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ திஸ் இஸ் தி ஹை டைம் ஃபார் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் டு பி கேர்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். மிகுந்த எச்சரிக்கையுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட வேண்டிய நேரம் இது தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர்கிட்ட இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகாரங்கள் வந்து இன்று குவிந்து கிடக்குது. இதுதான் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது முதலமைச்சருக்கும் அரசுக்கும் திமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் ரொம்ப அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.